ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மைத்ரி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Day 5 பிளான் தான். ஸோ Day 5 வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேம் நீங்கள் இன்னிலேருந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாரும் வந்து Day 1 நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேணாம். Day 5 நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா Day 5 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம Day 5 பிளானை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 4 days உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்குறீங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ இதையே நான் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணி இதை நீங்கள் கொஷின்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ Chapter 1 பார்த்தீங்கன்னா பாட்னியில் புக்கிங் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்திருக்கு. 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 6 2 மார்க்ஸ் எடுத்திருக்கு. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 3 மார்க்ஸ் இருக்குது. 5 மார்க்கில் உங்களுக்கு 3 தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்றதுனால Chapter 1 மட்டும்தான் எடுத்திருக்கு. ஸோ Chapter 2 இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 by 1 கொடுப்பேன். ஸோ இதில் வந்து பாட்டனி அண்ட் ஜுவாலஜி கொடுத்துருக்கறதுனால ஒரு லெசன் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஸோ டோட்டலாக இதில் கொடுத்துருக்கிற கொஷின்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து புக்கில் மார்க் பண்ணி படிங்க. எந்த ஒரு கைடையும் இல்லைனா எந்த ஒரு ஒர்க் ஷீட்டையும் நீங்கள் நம்பி ஏமாந்துட வேண்டாம். சில ஸ்கூல்ஸில் PDF கொடுக்குறாங்கன்றாங்க. ஸோ மேபி அந்த PDF உங்களுக்கு ஒர்க்காக இருந்தது 2 மார்க்குக்கு நல்லாவே ஒரு 3 to 4 lines வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கொஷின்ஸை படிக்க ஆரம்பிங்க. ஏன் 12th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் 2 மார்க் கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்குறது 3 மார்க்கில் கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். நீங்கள் 2 மார்க் அதே அளவு 2 to 3 lines நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு அதில் மார்க் வந்து ரெடியூஸ்ட் ஆகும். ஸோ Centum எடுக்கிற குழந்தைங்களா இருக்கீங்க, எனக்கு Centum வேணும் பாட்னி அண்ட் ஜுவாலஜின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் கொஷின்ஸை நீங்கள் எலாபரேட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை என்ன கேரக்டரிஸ்டிக்ஸாக ஃபீச்சர்ஸாக இல்லை இம்பார்ட்டன்ஸாக ரீசனாக என்னன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் ஹைலைட் பண்ணி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே மார்க்ஸ் ஸ்கோரிங் கிடைக்கும். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாயிண்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து எழுத வேண்டாம். பாயிண்ட்ஸாக நீங்கள் படித்தா கூட அதை ஒரு பேராகிராஃபாக நீங்கள் எழுத பழக்கிக்கோங்க. அதே மாதிரி ஜுவாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Chapter 1 புக்கிங் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் தான். இதில் 5 மார்க் ஒரே ஒரு 5 மார்க் தான் இருக்குது, அதுவும் புக்கிங் 5 மார்க் தான். ஸோ இந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு 5 மார்க் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஸோ அது வேறு எந்தெந்த சாப்டர்லாம் நீங்கள் 5 மார்க் படித்தா போதும் அப்படின்ற ப்ளூ பிரிண்ட்டும் நான் உங்களுக்கு வந்து நியர் எக்ஸாம் கிட்ட வரும்போது சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி பிளான் Day 5 வந்து உங்களுக்கு டோட்டலாக 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ பாட்டனி அண்ட் ஜுவாலஜி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது கொஷின்ஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 12th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from mythra. Thank you.